அனுதினமும் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். We should be transformed every day. மோசே கைகளை உயர்த்தினது போல, just as Moses raised his hands. கைகளை உயர்த்துதல் என்றால் என்ன? What does it show to raise your hands? ஒரு யுத்த வீரன் எப்பொழுது கையை உயர்த்துவான், கைகளை உயர்த்துவான்? When will a warrior raise his hands? நான் என்னால ஒன்றும் செய்ய முடியறதில்ல, I cannot do anything. நான் பலவீனப்பட்டு போனேன், I have become weak. என்னுடைய படையானது தோற்று போயிற்று, my battalion has been defeated. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் கைகளை உயர்த்துவான். Help me, he says, and raises his hands in surrender. 100% ஒப்பு கொடுக்கிறது அது காட்டுகிறது. It shows 100% surrender. மோசே கைகளை உயர்த்தின போது, when Moses raised his hands, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். the Israelites prevailed. இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? who are the Israelites? ரட்சிக்கப்பட்டவர்கள், those who are saved, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், those who have taken baptism, பரிசுத்த ஆவியை those who பெற்றவர்கள், receive the Holy Spirit, பரிசுத்தமாய் those who ஜீவிக்கிறவர்கள், live a holy life, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். those who are waiting for the coming of the Lord. அவனுடைய கைகள் தளரவிட்ட போது, when he let his hands down, அப்படி அவன் ஒப்பு